أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இறை இல்லத்தினுடைய இமாமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம் ஷாஜஹான் அன்வரி அவர்களே, நிர்வாகிகளே, தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணையினால் அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை அவ்வப்போது கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பகுதி மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வாரந்தோறும் ஒரு அறிஞரை அழைத்து அந்த அறிஞர் மூலமாக முக்கியமான ஒரு தலைப்பில் பல செய்திகளை நீங்கள் அறிந்து வருகிறீர்கள். இது உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய இம்மை வாழ்வை மறுமை வாழ்வை சீராக்கி தருவானாக. இன்றைய இந்த வார உரையில் எனக்கு முக்கியமான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். பேராசைப்படாதே என்பது அந்த தலைப்பாகும். இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆசை என்றால் என்ன, பேராசை என்றால் என்ன என்பதற்கு மத்தியில் நிறைய பேர் நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் சுவாரஸ்யமான சில விளக்கங்களையும் தந்திருக்கிறார்கள், சீரியஸான சில விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் தனக்குரியதை அடைய விரும்பினால் அது ஆசை, பிறருக்குரியதையும் சேர்த்து அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது பேராசை என்று ஆசைக்கும் பேராசைக்கும் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம் இதற்கான விளக்கத்தை டிக்ஷனரியில் தேடி பார்க்கிற பொழுது பல விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த எல்லா விதமான விளக்கங்களையும் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பேராசை என்றால் என்ன என்பதை நாம் யாரும் அறியாதவர்கள் கிடையாது. ஆசை என்பது யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாது. ஆனால் பேராசை என்பது பிறருக்கும், அந்த பேராசை யாரிடத்தில் இருக்கிறது அவருக்கும் அழிவையும் ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால்தான் எல்லா அறிஞர்களும், எல்லா தத்துவவாதிகளும், எல்லா எழுத்தாளர்களும், சிந்தனையாளர்களும் அந்த பேராசையை கூடாது என்று சொல்கிறார்கள். பேராசையை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஆசைப்படு என்று பேசியிருக்கிறார்கள். சில தத்துவ ஞானிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆசைப்படு, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆசை எல்லோருக்குமே இருக்கும். ஆசை ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தேவைக்கானது. ஒருவருக்கு உழைப்பின் மீது ஆசை இருந்தால் மட்டும்தான் அவருடைய தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்க வேண்டும். ஒரு நல்ல மாணவனால் எப்போது உருவாக முடியும் என்று சொன்னால் அவனுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். படிக்க வேண்டும் என்று படிப்பில் ஆசை இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மாணவன் உருவாகி வர முடியும். அதே போலத்தான் நம்முடைய தேவைகளை போதுமாக்கிக் கொள்வதற்காக, நம்முடைய தேவைகளை பெறுவதற்காக நாம் என்ன விதமான முயற்சிகளை செய்கிறோமோ அதை அடைவதற்கான பெயர் தான் ஆசை என்பது. ஆனால் பேராசை என்பது அப்படி அல்ல. பேராசை என்பது அது நமக்கு என்ன தேவையோ அதையும் தாண்டி ஆசைப்படுவது. நமக்கு என்ன தேவை அதையும் தாண்டி ஆசைப்படுவது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வேளை உணவுக்கு எவ்வளவு தேவை என்பது நமக்கு தெரியும். நம்ம எடுத்துக்கொண்டால், நம் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஒரு வேளை உணவுக்கு எவ்வளவு தேவை என்பது நமக்கு தெரியும். அவரவருடைய உடற்குறை பொறுத்து அந்த அளவு மாறுபடலாம். அந்த அளவு என்ன என்று நமக்கு தெரிந்திருந்தும் கூட அந்த அளவை தாண்டி அந்த உணவை நாம் எடுப்பதற்கு பேர் பேராசை. எந்த அளவு நமக்கு போதுமானதோ அந்த அளவு உணவை எடுத்துக்கொண்டால் அதற்கு பேர் ஆசை. அந்த அளவை தாண்டி அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது அதற்கு பேர் பேராசை. ஏன் பேராசை என்றால்
அது அடுத்தவருடைய உணவிலும் கை வைப்பதாக மாறுகிறது. அடுத்தவருடைய உணவிலும் கை வைப்பதாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, அது அழிவையும் ஏற்படுத்துகிறது. அடுத்தவருடைய உணவில் எப்படி கை வைப்பதாக மாறும்? உதாரணத்திற்கு, நம்முடைய வீட்டில் சமைத்து வைத்திருப்பார்கள். வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் தேவையான உணவை சமைத்து வைத்திருப்பார்கள். ஏன்னா ஒரு தாய்க்கு தெரியும், ஒரு குடும்ப தலைவிக்கு தெரியும், அவருடைய கணவன் எவ்வளவு சாப்பிடுவார், அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு சாப்பிடுவார்கள் என்று அந்த தாய்க்கு தெரியும். அதனால் அளந்து அரிசி எடுத்து படி எடுத்து அளந்து போடுவாங்க, அளந்து சமைத்து வைத்திருப்பார்கள். இப்போது அந்த அளவை அடிப்படையாக கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் சாப்பிடுகிற பொழுது அவரவர்களுக்குரியதை அவரவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டார்கள். இது ஆசை. இப்போது ஒரு தாய் அந்த 5 உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அளந்து போட்டிருக்கிறார். அதில் ஒருவர் மட்டும் அதிகப்படியான உணவை எடுத்துக்கொள்வாரேயானால் அது இன்னொருவருடைய உணவை பாதிக்கிறது, இன்னொருவருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. தோசை மாவு வாங்கி வச்சுருப்பாங்க, அதில் இவ்வளோ தான் தோசை ஊற்ற முடியும்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒருத்தர் அளவுக்கு அதிகமான தோசையை சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ தம்பிக்கு அண்ணனுக்கு தோசை கிடைக்காமல் போயிடும். ஒன்றுமா இல்லையா? அப்போ அடுத்தவருடைய சாப்பாட்டில் கை வைக்கிறான். இந்த தவறு எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால், பேராசை, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிற பொழுது அந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறு நிகழ்கிறது. மட்டுமல்ல, அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை அவன் சாப்பிட்றதுனால அவனுக்கு வயிற்று உபாதை ஏற்படுகிறது, உணவே விஷமாக மாறுகிறது. அளவோடு சாப்பிட்டால் உணவு அவனுக்கு சக்தியாக மாறுகிறது, அளவை தாண்டி சாப்பிடுகிற பொழுது உணவே விஷமாக மாறிவிடுகிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நாம் அன்றாடனுடைய லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம். இது அதைத்தான் பெரியவர்கள் மூத்தவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அளவுக்கு தாண்டினால், அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமிர்தமாக இருந்தால் கூட, தேனாக இருந்தால் கூட, பாலாக இருந்தால் கூட அதையும் அளந்து தான் சாப்பிட வேண்டும். அந்த அளவை தாண்டி நாம் உட்கொள்கிற பொழுது, எடுத்துக்கொள்கிற பொழுது அது ஆபத்தை விளைவிக்கிறது, உணவே விஷமாக மாறி போய்விடுகிறது. அந்த ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பெரியவர்கள் மூத்தவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எதையுமே அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவோடு நமக்கு தேவையானதை அடைய முற்பட்டால் அதற்கு பெயர் ஆசை, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் அதற்கு பெயர் பேராசை. இந்த பேராசையைத்தான் இஸ்லாம் கூடாது என்று சொல்லியிருக்கிறது. ஆசைப்படு என்று சொன்னவர்கள் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க? நமக்கானதை அடைவதற்காக ஆசைப்பட வேண்டும். நமக்கு எது உரியதோ, நமக்கு எது தேவையானதோ அந்த தேவைகளை அடைவதற்காகத்தான் ஆசைப்படு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் தப்பு கிடையாது, அதை குறை என்று சொல்ல முடியாது. அது பிறருக்கோ சம்பந்தப்பட்டவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதும் கிடையாது. அளவை தாண்டி செல்கிற பொழுது தான் கூடாது. இதை இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், அளவை தாண்டி செல்லாதீர்கள். குலு வஷ்ரபு, உண்பதற்கும் பருகுவதற்கும் நமக்கு இறைவன் அனுமதி வழங்கியிருக்கிறான். அது முபாகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வலியுறுத்துகிறான். நாம் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உணவு தேவைப்படுகிறது, நீராதாரம் தேவைப்படுகிறது. ரெண்டையும் எடுத்துக்கிடுங்க. அதில் அளவை தாண்டி சென்று விடாதீர்கள். அளவை யார் தாண்டி செல்கிறார்களோ, அந்த லிமிட்டை, அதற்கான வரம்புகளை யார் தாண்டி செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இது சம்பந்தமான ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேராசை மனிதனை என்றைக்கு அது விட்டிருக்கிறதா? ஒரு மனிதனுடைய அழிவுக்கு ஆரம்பமே பேராசை தான். அந்த பேராசை தான் இன்றைக்கு மனிதனை பிடித்து ஆட்டி உலுக்கி கொண்டிருக்கிறது. எல்லா விதமான அழிவுக்கும் அடிப்படையான காரணம் பேராசை தான். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அடுத்தவருக்கானதையும் அடைய ஒருவன் முற்படுவது தான் பேராசை என்பது. அந்த பேராசை என்பது எப்போது ஒரு மனிதனிடத்தில் வந்து விடுகிறதோ அப்போது இந்த சமூகம் அழிவை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுகிறது. அதை எச்சரிக்கை விதமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆதமுடைய மகனை பொறுத்தவரையில் தஷிப்பு மின்ஹு இஸ்னானி அல் ஹிர்ஸ் அலல் மால் வல் ஹிர்ஸ் அலல் உமர். அதாவது யஹ்ரும் இப்னு ஆதம், ஒரு ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு வயது ஆகிக்கொண்டே செல்கிறது. குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், வயோதிக பருவம் என்று அவனுக்கு வயது ஆகிக்கொண்டே செல்கிறது. ஆனாலும் அவனிடத்தில் இளமை மாறாமல் 2 விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது ஒரு மனிதன் இளமையாகவே இருப்பதில்லை, குழந்தையாகவே இருப்பதில்லை, வாலிபனாகவே இருப்பதில்லை, வயோதிகத்தை அடைந்தே தீர வேண்டும்.
நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டுகிற பொழுது கண்டிப்பாக எல்லோரும் வயோதிகத்தை அடைந்து தீர வேண்டும். இது எழுதப்பட்ட விதி, அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட விதி. நாடி நரம்புகள் தளர்ந்து போய்விடும், பார்வை மங்கி போய்விடும், பேச்சு வராது, பற்களெல்லாம் போய்விடும், நல்ல உறுதியான பொருட்களை சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது, ஓடி ஆட முடியாது, நடக்க முடியும். இப்படிப்பட்ட வயோதிகத்தை எல்லாருமே அடைவார்கள். இப்படிப்பட்ட வயோதிகத்தை எல்லோரும் உடல் ரீதியாக அடைந்தாலும் கூட இளமை மாறாமல், வலிமை குன்றாமல் அப்படியே 2 விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள். அது என்ன தெரியுமா? 2. இளமை மாறாமல் அப்படியே இருப்பது அப்படின்னு சொன்னால், அல் ஹிர்ஸ் அலல் மால் வல் ஹிர்ஸ் அலல் உம்ர், அதிகமான பொருள் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை, அதை போல அதிகமாக வாழ வேண்டும் என்ற பேராசை என்று சொன்னார்கள். இந்த 2ம் இளமை மாறாமல் அப்படியே இருக்கிறது. எல்லார்ட்டையும் இருக்கு, வயதானவரிடத்திலும் இருக்கிறது, வாலிபரிடத்திலும் இருக்கிறது, எல்லாரிடத்திலும் இருக்கிறது. நமக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா, காடு வாவா என்கிறது, வீடு போப்போ என்கிறது. இப்படி காடு வாவா என்கிறது, வீடு போப்போ என்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வயசு. அந்த மாதிரி வயசில் கூட ஆசை இருக்குது, பேராசை இருக்கிறது. ஆசை இருந்தால் கூட பரவாயில்லை, பேராசை இருக்கிறது. நிறைய பொருள் சேர்க்க வேண்டும், நிறைய பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை என்றைக்கு மனிதனை விட்டிருக்கிறது? அந்த மனிதனிடத்தில் இளமை மாறாமல், பசுமை குன்றாமல் அப்படியே இருக்கிறது அந்த எண்ணம். அந்த எண்ணத்தில் மாத்திரம் மாற்றமே கிடையாது. அவனுக்கு வயசானாலும், நாடி நரம்பு தளர்ந்தாலும் கூட அந்த எண்ணத்தில் மாத்திரம் ஆசை, அந்த ஆசையில் மாத்திரம் எண்ணம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறாங்க தெரியுமா? உனக்கு தான் வயசாயிடுச்சே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த உலகத்தை விட்டு போக போகிற, உனக்கே இந்த பேராசை என்ற அர்த்தத்தில் சொல்ல வர்றாங்க. அதான் வீடு போப்போ என்கிறது, காடு வாவா என்கிறது. இந்த நிலையில், இந்த பருவத்தில் உனக்கு எதற்காக அதிகப்படியான பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது, அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை வருகிறது. நீ அதிக பொருட்கள் சேர்த்து என்ன செய்ய போகிற? அதிக காலம் வாழ்ந்து என்ன செய்ய போகிற? உன்னால் என்ன சாதிக்க முடியும்? நல்ல சாப்பாடை சாப்பிட முடியுமா? உன்னால் ஓடி ஆட முடியுமா? விளையாட முடியுமா? உன்னுடைய தேவைகளை உன்னால் தன்னாலேயே பூர்த்தி செய்ய முடியுமா? இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா? டிபெண்டிங் லைஃப். ஒரு குறிப்பிட்ட ஆயுசை தாண்டியதற்கு பிறகு, வயசை தாண்டியதற்கு பிறகு பிறரை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. கைத்தடி நமக்கு தேவைப்படுகிறது, நமக்கு சேர்கள் தேவைப்படுகிறது, பிறருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு வாகனத்தில் நம்மால் சுயமாக ஏற முடிவதில்லை, இறங்க முடிவதில்லை, அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போய்விடுகிறோம். இந்த சமயத்தில் உனக்கு இந்த ஆசை தேவையா? இதை வச்சு என்ன செய்ய போகிற? பைசா வச்சு என்ன செய்ய போகிற? காசு பணத்தை வச்சு என்ன செய்ய போகிற? நீ உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 வயசு கூட தந்தா கூட அதை வச்சு நீ என்ன செய்ய போகிற? படுத்த படுக்கையாக கிடப்ப நீ. உனக்கு தேவையா இது என்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வயதாகி கொண்டே செல்கிறான், ஆனாலும் கூட அவனிடத்தில் இளமை மாறாமல் 2 விஷயங்கள் இருக்கிறது. அதிகப்படியான நாள் வாழ வேண்டும் என்ற அந்த பேராசை, அதிகமான பொருளை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை என்று மனிதனுடைய அந்த இழிவான குணத்தை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா இந்த செய்தியில் சொல்கிறாங்க. ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த பேராசை என்பது எதனால் கூடாது? பேராசை கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? பேராசைக்கு அரபியில் ஹிர்ஸ் என்று சொல்கிறாரு. அல் ஹிர்ஸ், அல் ஹிர்ஸ் என்று சொன்னால் பேராசை. நான் ஏற்கனவே சொன்னதை போல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவது என்று சொன்னால் எதையெல்லாம் ஆசைப்படுவது? எதிலுமே அளவுக்கு அதிகமான ஆசைக்கூடாதா? எதிலுமே அளவுக்கு அதிகமான ஆசைக்கூடாதா? அப்படி இஸ்லாம் பொதுவாக சொல்லலை. எதில் அளவுக்கு அதிகமான ஆசை கூடாது, எதில் அளவுக்கு அதிகமான ஆசை வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வரையறுத்து சொல்லி தந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் பொதுவாக பேராசை கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. எல்லாவற்றிலுமே பொதுவாக பேராசை கூடாது என்று சொல்லவில்லை. பேராசை கூடாது என்று சொல்வதற்கான காரணமே அது அழிவை ஏற்படுத்துகிறது, சம்பந்தப்பட்டவருக்கு மற்றவருக்கு அது அழிவை ஏற்படுத்துகிறது என்ற காரணத்தினால்தான் பேராசை கூடாது என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சரி, எதிலெல்லாம் பேராசை கூடும்? எதிலெல்லாம் பேராசை கூடும்? ஆசைப்படுவதையும் தாண்டி அளவுக்கு அதிகமாக பேராசை என்பது எதிலெல்லாம் கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி கற்கிறது. கல்வி பெறுவதில் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, பேராசை வேண்டும். ஏனென்றால் அந்த அதிகப்படியான கல்வியை கற்பதன் மூலமாக சம்பந்தப்பட்டவருக்கும் ஒரு சுற்றி இருக்கக்கூடியவருக்கு எந்த கேடும் ஏற்பது கிடையாது, நன்மை தான் விளைகிறது. அதனால்தான்
கல்வி கற்கிற விஷயத்தில் வந்து பொறாமை கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பொறாமை கூடாது தானே? பொறாமை கூடுமா? பொறாமை என்பது கூடாது மார்க்கத்தில். ஆனால் பொறாமை கூடும் என்று ஒரு சில இடங்களில் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அப்படி இஸ்லாம் அனுமதித்த ஒரு இடம்தான் கல்வி கற்கக்கூடிய விஷயம் என்பது. கல்வி கற்கிறதுல போட்டி பொறாமை இருக்க வேண்டும். ஏன் அப்படி இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ தான் நிறைய படிப்போம் அப்படிங்கிறது. கல்வி கற்கிற விஷயத்தில் போட்டி பொறாமை பேராசை இருக்க வேண்டும். அதில் போட்டி போட வேண்டும், பேராசை வேண்டும், அவனை விட அதிகமாக கற்க வேண்டும், என்னுடைய எல்லா விதமான சக்தி எனர்ஜியும் பயன்படுத்தி தேவைக்கும் அதிகமாக படிக்க வேண்டும் என்று கல்வி கற்கிற விஷயத்தில் பேராசைப்படுவதற்கு இஸ்லாம் தடையே சொல்லவில்லை. ஏனென்றால் பொறாமைப்படுவதற்கு அனுமதித்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அப்போ பொறாமைப்படுவதற்கு அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால் பேராசைப்படுவதற்கு அனுமதித்திருக்கிறது என்று அர்த்தம். அதனால் கல்வி கற்கிற விஷயத்தில் பேராசைப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதில் பேராசைப்பட வேண்டும். ஆசைப்படு என்பதையும் தாண்டி பேராசைப்பட வேண்டும். அவனை கீழே தள்ளிட்டு நான் மேலே வரணும், அவனை கீழே தள்ளிட்டு நான் மேலே வரணும். இப்போ அவன் டாப்பில் இருக்கிறான், அவன் நம்பர் 1 இருக்கிறான், கிளாஸ் லீடராக இருக்கிறான், கிளாஸில் டாப்பில் இருக்கிறான். அவனை கீழே தள்ளிட்டு அடுத்து நான் வரணும் அப்படின்ட்டு பேராசைப்படுவதில் பொறாமைப்படுவதில் தவறே கிடையாது. மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது, அதை சிறந்த செயலாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ கல்வி கற்கிற விஷயத்தில் பேராசைப்படலாம். அதே போல் நல்லறங்கள் செய்கின்ற விஷயத்தில் பேராசைப்பட வேண்டும். நன்மைகள் செய்கிற விஷயத்தில் எது எது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை பெற்றுத் தருகிறதோ அப்படிப்பட்ட அறச்செயல்கள், நல்லறங்கள், நற்பணிகள், நல்ல காரியங்கள் இவற்றை செய்வதில் நமக்கு என்ன ஏற்பட வேண்டும்? பேராசை ஏற்பட வேண்டும். நீ 2 ரக்காத் தொழுவறியா, நான் 4 ரக்காத் தொழுவேன். எனக்கு 2 ரக்காத் தான் தொழ முடியும். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா சிரமப்பட்டு அதையும் தாண்டி 4 ரக்காத் தொழுகிறேன். சுன்னத்தான தொழுகை, இரவு தொழுகை. இரவு நேரத்தில் எனக்கு 4 ரக்காத் தான் தொழ முடியும். நான் என்ன செய்கிறேன்? ஆனாலும் என்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டு, தூக்கத்தை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு, அதையும் தாண்டி என்னுடைய சக்தியை மீறி நான் என்ன செய்கிறேன்னா 8 ரக்காத் தொழுவேன். இந்த மாதிரி நல்லறங்கள் செய்கிற விஷயத்தில் என்ன செய்கிறது? பேராசைப்படுவது. அதே மாதிரி வாரி வாரி வழங்குவது, இறை வழியில் வாரி வாரி செலவு செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பது, அந்த விஷயத்தில் பொறாமைப்படுவது கூடும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. 2 விஷயத்தில் பொறாமைப்படலாம் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஒன்று கல்வி பெறுகின்ற விஷயத்தில், இன்னொன்று இறைவனுடைய வழியில் வாரி வாரி வழங்குகிற விஷயத்திலும் பொறாமைப்படலாம் என்று சொல்லியிருக்கிறது. அதில் பேராசைப்படுறது. அவன் 10 கொடுத்தா நான் 100 கொடுப்பேன். இது என்னுடைய சக்தியை தாண்டியது தான், என்னுடைய சக்தியை மீறியது தான். ஆனாலும் கூட நான் அதில் பேராசைப்படுறேன். எனக்கு அதிகப்படியாக நன்மைகளை மறுமையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய சேமிப்பு கணக்கில் நிறைய இருக்க வேண்டும், நிறைய பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு இறை வழியில் நினைக்கிறது வாரி வாரி வழங்கு, அதில் பேராசைப்படணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யஹரிஸ் அலாமா யன்ஃபஉக் என்று சொன்னார்கள். யஹரிஸ் அலாமா யன்ஃபஉக், உனக்கு எது எது நன்மை தருகிறதோ அத்தனையிலும் நீ பேராசைப்படு என்று சொன்னார்கள். யஹரிஸ், இதே வார்த்தை வருகிறது. பேராசைக்கு அரபியில் ஹிர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே சொல்லைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். யஹரிஸ் அலாமா யன்ஃபஉக், யஹரிஸ் அலாமா யன்ஃபஉக், எது எது உனக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நன்மையை மட்டும்தான் தரக்கூடிய விஷயமாக ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அடைவதற்கு ஆசை மட்டுமல்ல பேராசைப்படு என்று சொன்னார். வஸ்தஈன் பில்லாஹ், அதை அடைவதற்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடி என்று சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்துல எல்லாம் பேராசைப்பட வேண்டும். பேராசைப்படலாம் என்பதல்ல, பேராசைப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சரியா? எந்த விஷயத்தில்? கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில், இறை வழியில் வாரி வாரி வழங்கக்கூடிய நல்லறங்கள் செய்கின்ற விஷயத்தில், நன்மைகளை செய்கின்ற விஷயத்தில் என்ன செய்யணும்? பேராசைப்பட வேண்டும். அதில் பேராசைப்பட வேண்டும் என்று இஸ்லாமுக்கு சொல்லி தருகிறது. அப்போ ஆசை என்ன, பேராசை என்ன அப்படிங்கிற ஒரு வேறுபாடை சிறிய அளவில் ஒரு விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக எதில் பேராசைப்படணும், எதில் பேராசைப்படக்கூடாது, எதில் பேராசைப்பட வேண்டும் என்ற விஷயத்தை சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எதில் பேராசைப்படக்கூடாது அப்படின்னா, இப்போ நான் ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதன் அவனுக்கு வயதாகி கொண்டே செல்கிறது, ஆனாலும்
இளமை மாறாமல் பசுமை மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆசைகள். என்னது? அதிகப்படியான பொருள் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை, அதே போல அதிக நாள் வாழ வேண்டும் என்ற பேராசை. இந்த இரண்டு எண்ணங்கள் மட்டுமே அவரிடத்தில் அப்படியே வாலிபத்தோடு இளமை மாறாமல் இருந்து கொண்டே இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இது கூடாது. நிறைய நாள் வாழணும் அப்படிங்கிற அந்த பேராசை, நிறைய பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற பேராசை, இந்த இரண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பேராசை என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆசை ஏற்பட்டால் அது மனிதனை அழித்துவிடும். மனிதனை என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீனை அழித்து விடுகிறது. தீன்னா அவருடைய மார்க்க நெறி இருக்கு இல்லையா, அதை அழித்து விடுகிறது. ஒருத்தர் ஆசை இருக்கிற வரைக்கும், அதாவது அவனுடைய தேவை என்னவோ அதை அடைவதற்காக முயற்சி செய்வதுதான் ஆசை அப்படிங்கிறது. அது பெரும்பாலும் ஹலாலான வழியில் தான் இருக்கும். ஆனால் தேவைக்கும் அதிகமாக அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அது பேராசை என்று பார்க்கப்படுகிறது. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அடுத்தவனுக்குரியதையும் அபகரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அடுத்தவனுக்குரிய பொருளையும் எடுக்கணும், அபகரிக்கணுங்கிற ஆசை அவனுக்கு வந்துடும். அப்போ என்ன செய்வான் அப்படின்னா, லஞ்சம் வாங்குவான், திருடுவான், ஏமாற்றுவான், பித்தலாட்டம் பண்ணுவான். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீர்கள். உங்களுடைய லைஃப்பில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். நல்லா தொழுவாங்க, 5 நேரம் தொழுவார்கள், ஆனால் மோசடியில் ஈடுபடுவார்கள். பொருளாதார மோசடி, ஏமாத்துறது, காசு வாங்கினா தரமாட்டான், கடன் வாங்கினா என்ன செய்ய மாட்டான், ஒரு குறிப்பிட்ட தவணை சொல்லி வாங்குவான். ஆனால் குறிப்பிட்ட தவணை வந்து விட்டால் அந்த கடன் நிச்சய மாட்டான், திரும்ப தரமாட்டான், நம்மிடத்தில் மன்னிப்பும் கேட்க மாட்டான், கால அவகாசமும் கேட்க மாட்டான், அந்த பணத்தோடு அப்படி ஓடிடுவான். அதே போல அடுத்தவருடைய நிலத்தை அபகரிப்பு, பிறருடைய நிலத்தை அபகரிப்பு. எவ்வளோ நினைக்கிறீங்க? ஒரு சான், ஒரே ஒரு சான். இந்த ஒரு சான் நிலத்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? ஒரு சான் நிலத்தை அபகரித்தாலும் கூட அது கூட மறுமையில் மிகப்பெரிய பாவமாக வந்து நிற்கும், அதற்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஹதீஸில் வருகிறது, ஒரு சான் அல்லது ஒரு முழம் நிலத்தை அபகரித்தால் கூட அதுவும் மறுமையில் தண்டனைக்குரிய செயலாக வரும் அப்படின்னு. இந்த ஒரே ஒரு சான் நிலத்தை அபகரிக்கிறான். அப்படி ராத்திரி அந்த கல்லை மாற்றி வச்சிடறான். இவன் ஒரு இடத்துல அளந்து பார்த்து கல்லை வச்சுட்டு போவான், மறுநாள் காலில் பார்த்தோன்னா அந்த கல் மாறி கிடைக்கும். இத்தனைக்கு எல்லாம் தொழுகையாளிகள்லாம், எல்லாம் தொலைப்புரிய மக்கள் தான். தொலைப்புரிய வந்தவன் பொய் பேசுகிறான், ஏமாத்துறான், வாங்கின கடனை திரும்ப தரமாட்டேங்கிறான், அபகரிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் ஊழல் பண்ணுறான், ஊழல் செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள். யாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறது? யார்? எல்லாம் தொழுகை உள்ளவர்கள். அப்போ அவனுடைய தீனை இந்த பாவச்செயல்களை கெடுத்து விட்டது. இதற்கான காரணம் என்ன? பேராசை. பேராசை என்பதனிடத்தில் வந்துவிட்ட காரணத்தினால் அவனுடைய தீனுக்கு மாற்றமாக அவன் செயல்படுறான், அவரிடத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்படுகிறான். நாம் இப்படி செய்கிறது தப்பு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிந்தாலும் கூட அதையும் மீறி செய்கிறான். நாம் பொய் பேசுகிறோம், வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறோம், நிலத்தை அபகரித்து வச்சுருக்கிறோம், ஊழல் பண்ணுறோம், லஞ்சம் வாங்குகிறோம், இதெல்லாம் தவறுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இந்த தொழுகையாளிக்கு தெரியும். 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து முட்டி முட்டி தொழுகிறானே அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த தவறை ஏன் செய்கிறான்? இதை ஏன் நியாயப்படுத்துகிறான்? இந்த தவறை எப்படி அவனால் தொடர்ந்து செய்ய முடிகிறது? தொடர்ந்து செய்யக்கூடிய துணிச்சல் அவனுக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த பேராசை தான் அந்த துணிச்சல் அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால்தான் பேராசை கூடாது என்று இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. உனக்குரியதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு பேர் ஆசை. பிறருக்குரியதையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அது பேராசையாக மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார்கள். ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்கிறது. இந்த ஆட்டு மந்தை கூட்டத்துக்குள்ளே 2 ஓநாயை கட்டவிழ்த்து விட்டால் அந்த ஓனாய் என்ன செய்யும்? அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை இல்லமாக்கும், நாசமாக்கும், எல்லாத்தையும் கடித்து குதறிடும். ஏன்னா ஓநாய்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் யாருக்கு கிடையாது? இந்த ஆட்டு மந்தைகளுக்கு கிடையாது, ஆடுகளுக்கு கிடையாது. ஆடுகள் பலவீனமானவை, ஓநாய்கள் பலமானவை, வலிமையானவை, கீறி கிழிக்கக்கூடியவை. அதுக்கு இறக்கமே கிடையாது.
ஏதாவது ஒரு இறை அம்மிட்டு போச்சுன்னு சொன்னோன்னா அப்படியே கீறி கிழிச்சு கடித்து குதறிடும். கடித்து குதறக்கூடிய தன்மையை கொண்டதான் ஓநாய் அப்படிங்கிறது. அந்த ஓநாய் ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் விடப்பட்டால் அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை அது காலி செய்து விடுகிறது. அந்த மொத்த ஆட்டு மந்தை கூட்டத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது, நாசமாக்கி விடுகிறது. அதை விட மோசமானது இந்த பேராசை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எதை விட? ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் வரக்கூடிய 2 ஓநாய்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பை விட மோசமான மிகப்பெரிய அழிவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதான் இந்த பொருள் மீது இருக்கக்கூடிய பேராசை. அதே போல பதவியின் மீது இருக்கக்கூடிய பேராசை. பொருள் மீது இருக்கக்கூடிய பேராசை, பதவி மீது இருக்கக்கூடிய பேராசை. இந்த இரண்டுமே ஒருத்தனுடைய தீனை அழித்து விடுகிறது, ஒருத்தனுடைய மார்க்கத்தை, ஈமானிய உணர்வை சிதைத்து விடுகிறது. ஆட்டு மந்தை கூட்டத்தை அந்த ஓநாய்கள் அழித்து விடுவதைப் போல ஒரு மனிதனுடைய மார்க்க பற்றை, அவனுடைய ஈமானிய உணர்வை, அவனுடைய இஸ்லாமிய பற்றை இல்லாமல் நாசமாக்கி விடுகிறது இந்த பேராசை என்று. ஏன் கூடாது என்பதற்கான காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஒருத்தர் ஏன் பேராசை கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு தெரியுதா? அதான் ஒருத்தர் நிறைய பொருளை சேமித்து வச்சிருக்கிறார். அதாவது இதை புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணங்களை சொல்கிறாங்க. அப்போ அவரை பார்த்து கேட்குறாரு, இப்போ நீ இவ்வளவு பொருளை சேமித்து வச்சிருக்கிறிய, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும். யார் பொருளாதாரத்தோடு வாழ்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும். ஆனால் இவர் செலவு செய்யலை, பொருளுக்கு மேலே பொருள் என்ன செய்கிறார், சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். பொருள் சேர்க்க வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக இவர் என்ன செய்கிறாருன்னா நிறைய சேமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவரை பார்த்து இவர் கேட்குறாரு, நீ எதுக்கு சேமிக்கிற? பொருளை எதுக்கு சேமிக்கிற? பொருளை எதற்காக சேமிக்கிறாய்? பணத்தை எதற்காக சேமிக்கிறாய்? நீ சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்வதற்கான நாட்களை சேமி என்று சொன்னார். எப்படி? நீ ஏற்கனவே திரட்டி வச்சிருக்க பணம், பொருள், காசு, அதை செலவு செய்வதற்கான நாட்களை முதல்ல சேமிச்சு வை. நாட்களை சேமித்து வச்சிருக்கியா? நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய, திரட்டி வைத்திருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக இன்னும் அதிகமாக திரட்ட வேண்டும் என்று ஆசைப்படுற பொருளாதாரத்தை, அந்த பொருளாதாரத்தை செலவு பண்ண வேண்டிய நாட்களை, காலங்களை, ஆயுளை நீ சேமித்து வச்சிருக்கிறியா? அந்த ஆயுள் உன்னிடத்தில் இருக்கிறதா? எத்தனை காலம் வாழ போற? நீ இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற, நீ இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற. பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே பல உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்திருந்தவர்கள், கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்திருந்தார்கள். அவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள்? அவங்களுடைய சொத்து எங்கே இருக்கிறது? அந்த சொத்திலிருந்து எவ்வளவு தூரம் அவர்கள் அனுபவித்தார்கள்? எத்தனை காலம் அனுபவித்தார்கள்? கடைசியில் எப்போது இறந்தார்கள் என்பது கூட தெரியாமல் அழிந்து போனார்கள், காணாமல் போனார்கள். அவருடைய மரணம் எப்போது சம்பவித்தது? அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தவருடைய மரணம் எப்போது சம்பவித்தது, எப்படி சம்பவித்தது என்பது கூட தெரியாமல் இறந்து போனார்கள். மரணம் எப்படி ஏற்பட்டது என்பது யாருக்குமே தெரியாது. எப்போது ஏற்பட்டது, எந்த தேதியில் மரணம் நடந்தது யாருக்கும் தெரியாது. எப்போது அந்த மரணம் நடந்தது, எதனால் நடந்தது என்று தெரியாத அளவிற்கு அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டார். இதுதான் யதார்த்தம். அதைத்தான் அந்த அறிஞர் கேட்கிறார். இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கப்பா, அந்த சொத்துக்களை செலவு பண்ணுறதுக்கு, அந்த பணங்காசை செலவு பண்ணுறதுக்கு தேவையான ஆயுள், தேவையான காலம், தேவையான ஆயுசு உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லையே. அப்போ எதுக்கு இம்புட்டு பணம்? இம்புட்டு பணத்தை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கிற? யாருக்கு சேர்த்து வச்சிருக்கிற? அதனால் பேராசைப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் இவ்வளவு பொருளை சேர்த்து வச்சிருக்கிறோங்க, நாம் இதில் எவ்வளவு தூரம் அனுபவிக்க போகிறோம், எவ்வளவு காலம் இருந்து அனுபவிக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் இன்னொருத்தர் சொல்கிறார், எப்பா நீ பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. இந்த பொருளை, பணத்தை எல்லாம் சேர்க்கக்கூடிய நீ ஆரோக்கியமாக வாழ முடியுமா? ஆரோக்கியமாக இருந்து அதை முழுசாக அனுபவிக்க முடியுமா? உன்னால் உனக்கு விபத்துக்கள் ஏற்படும், பலவிதமான வலிகள் வரும், வேதனைகள் வரும், நோய் நொடிகள் வரும்.
இந்த நோய் நொடிகள் இல்லாமல், இந்த வேதனைகள் இல்லாமல், இந்த விபத்துக்கள் இல்லாமல், எந்த பாதிப்புகள் இல்லாமல் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்து நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய, நீ தேடி வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து சுகங்களை நீ அனுபவிக்க முடியுமா? முடியாது. சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் நிறைய திரட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவர்களால் 3 வேளை உணவை கூட சரியாக சாப்பிட முடியாது. அதுதான் யதார்த்தம். நிறைய பேர் நிறைய திரட்டி வைத்திருக்கிறார்கள், சேமித்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் 3 வேளை உணவை கூட சரியாக உண்ண முடியாது. ஏனென்றால் மருத்துவர் ஏகப்பட்ட தடைகளை போட்டிருப்பார். எதெல்லாம் பூமிக்கு அடியில் விளைகிறதோ அதையெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு. ஏன்னா உனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு. நீ ஒரு சப்பாத்திக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எவனுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கிறதோ அவருக்கு டாக்டர் சொல்லியிருப்பார், உனக்கு இத்தனை லிட்டரு தான் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. யாருக்கு பித்தப்பை இல்லையோ, பித்தப்பையில் கல் என்பதற்காக பித்தப்பை அகற்றியிருப்பார்கள். அந்த பித்தப்பை யாருக்கு அகற்றப்பட்டிருக்கிறதோ அவர்கிட்ட டாக்டர் சொல்லியிருப்பார், இத்தனை கிராம் தான் டெய்லி சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவனுக்கு ஆசையாக இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போயிருப்பான், பிரியாணி சாப்பிடு, பிரியாணி பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பிரியாணி சாப்பிட்ருப்பான். அந்த பக்கமாட்டு ஒயிட் ரைஸு. இவனுக்கு மனசு இழுக்குது, பிரியாணிக்கு வா வா அப்படின்னு இழுக்குது. ஆனால் இவனுடைய நோய் எங்கே இழுக்கிறது? இவனை ஒயிட் ரைஸுக்கு போன்னு அங்கே தள்ளுது. இவனது ஆசை மனசு எனக்கு எங்கே இழுக்குது? பிரியாணிக்கு வா வா அப்படின்னு இழுக்குது. அந்த ஆசை, அந்த மனம், ருசி எல்லாரும் சாப்பிட்ருக்கிறான். ஆசாசியாக அள்ளி சாப்பிட்ருக்கிறான். நல்லி எலும்பு ஒருத்தர் கடிக்கிறான், ஒருத்தர் பீஸை கடிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெப்புறாலும் தாங்க முடியல. இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி ஒயிட் ரைஸுக்கு போகிறது? ஒயிட் ரைஸுக்கு போனால் மாட்டிக்கிடுவான், அவ்வளோதான். திரும்ப ஆஸ்பத்திரிலாம் போய் படுக்கணும். அப்படிங்கிற அளவுக்கு தான் இவனுடைய ஆரோக்கியத்தினுடைய லட்சணம் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கவே எதுக்குப்பா சேர்க்குற நீ படத்தை ஏன் சேர்க்குற அப்படின்னு ஒரு அறிஞர் கேட்குறார். உனக்கு தான் முழுசு ஆரோக்கியம் இல்லையா? நீ சேர்த்து வைத்ததையே சரியாக சாப்பிட முடியல. உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புல இருக்குது. உனக்கு டாக்டர் நிறைய மெடிசின் கொடுத்துருக்கிறாரு, அந்த மெடிசின்லாம் சாப்பிட ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த பேராசை? எதுக்கு இவ்வளோ பணத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்படின்ட்டு ஒரு அறிஞர் கேட்குறாரு. இன்னொரு அறிஞர் சொல்கிறாரு, எப்பா நீ இவ்வளோ பணத்தை சேமிச்சுட்டு இருக்கிற, அந்த தாலிபுன் மத்துலூபன் அப்படின்றார். அந்த தாலிபுன் மத்துலூபன், நீ நிறைய தேடிக்கிட்டு இருக்கிற, ஆனால் உன்னை மரணம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீ நிறைய தேடிக்கிட்டு இருக்கிற, அது வேணும் இது வேணும், ஒன்று எதை பார்த்தாலும் விடுறதில்லை. சாப்பாடை பார்த்தா அது வேணும், ட்ரெஸ்ஸை பார்த்தா அது வேணும், ஒரு நிலத்தை பார்த்தா அந்த நிலத்தையும் வாங்கணும். ஏற்கனவே நிறைய ஃப்ளாட்டு கிடைக்கு, வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறான். ஏகப்பட்ட ஃப்ளாட்டு கைவசம் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃப்ளாட்டு வேணும். இவன் எப்போ ஃப்ளாட்டை வேணும் தெரியாது. யார் இந்த ஃப்ளாட்டு வேணும் ஆசைப்படுறானே, இவன் எப்போ ஃப்ளாட்டை வாங்கன்னு தெரியாது. இவனுக்கு சாவு காத்து கொண்டிருக்கிறது. உன்னை மரணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீ இதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறிய, உனக்கு இது தேவையா அப்படின்னு ஒரு அறிஞர் கேட்குறாரு. எப்படி கேட்குறாருங்க? அந்த தாலிபுன் மமத்துலூப், நீ சொத்துக்கள் வேண்டும், சுகங்கள் வேண்டும், பதவி வேண்டும் சொல்லி அதுக்கு மேலே பேராசைப்பட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கிற. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மரணம் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. மரணம் உன்னை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது உனக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறார் ஒரு அறிஞர் கேட்குறாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் பேராசைங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது கூட அது ஒரு இழிவான செயல். அது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அடைவதற்கு பெயர் ஆசை. தேவை வேண்டும், ஆனால் அதையும் தாண்டி, தேவைகளை தாண்டி, அளவை தாண்டி நாம் செல்வது தான் பேராசை. அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுது. யாரெல்லாம் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்க அவரெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் இருக்குது. எப்போ செத்து போயிடும் அப்படிங்கிற பயம் வந்து அவனை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கு. மரண பயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. மரண பயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. யாருக்கு? யார் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறார்களோ, சொத்துக்கள் சேர்க்க சேர்க்க அதனுடைய கணக்கு ஏற ஏற பேலன்ஸு கூட கூட அவனுக்கு மரண பயம் அதிகரித்து கொண்டே இருக்கு. இதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிருமோ, திடீர்னு ஏதாவது நோய் நொடிகள் வந்துடுமோ, விபத்தில் மாட்டிக்கிடுவோமோ, செத்து போயிட்டா இதையெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற அந்த பய உணர்ச்சி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கு. நல்ல சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால் அதையெல்லாம் இஸ்லாம் கூடாது என்று தடை செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான மருந்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது இந்த ஒரு அறிவுரையே போதுமானது.
நம்முடைய மனதை நாம் எப்படி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு அறிவுரையே போதுமானது. லைசல் ஹினா அன் கஸ்ரத்துல் அரம் வலாக்கின்னல் ஹினா ஹினன் நஃப்ஸ். நிறைய வைத்திருப்பதல்ல செல்வம் அப்படிங்கிறது. நான் ஒருத்தன் நினைக்கிறான் நான் பெரிய செல்வந்தனை மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறான், அதுக்கு நிறைய சேர்க்குறான், அளவுக்கு அதிகமாக சேர்க்குறான். இந்த ஊர்லேயே நம்பர் 1 பணக்காரன் நான் தான் வரணும்னு நினைக்கிறான். இந்த ஊர்லேயே நம்பர் 1 பணக்காரன் நான் தான் இருக்கணும், டாப் பணக்காரன், அந்த லிஸ்ட்டை எடுத்தேன்னா அந்த லிஸ்ட்டில் நான் தான் முதல் ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நிறைய வச்சிருக்கிறதுக்கு பேர் செல்வம் கிடையாதுப்பா, போதும் அப்படிங்கிற மனசு இருக்கு பாரு, அந்த மனதை எவன் பெற்றிருக்கிறான் அவன் தான் செல்வந்தன் அப்படின்றாங்க. டைமாயிருச்சா? எப்படி நிறைய வைத்திருப்பதற்கு பேர் செல்வம் இல்லை, நிறைவான மனதை கொண்டிருக்கிறானே அதற்கு பேர் தான் செல்வம் என்று நினைக்கிறாங்க. அதை கொண்டு போதுமாக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? பேராசை கூடாது என்று தடை செய்திருக்கிறது. ஏன்னா அது மனிதனுக்கு வந்து அழிவு ஏற்படுத்துகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? எப்பா உன்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு போதுமாயிக்கும். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அது பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஏன் மனைவி பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அதை வச்சு போதுமாகிக்கும். அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத, இன்னும் அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படாத. ஏன்னா உன்ட்ட இவ்வளோ பலவீனங்கள் இருக்கு, உனக்கு அதை அனுபவிக்க முடியாது, அனுபவிப்பேங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ சேர்க்கணும் இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன சொல்கிறாங்க? அதனால் போதும் அப்படிங்கிற மனசோடு இருக்குது, அதுதான் பெரிய செல்வம் அப்படின்றாங்க. யாருக்கு போதும் என்ற மனம் இருக்கிறதோ அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று அந்த செல்வத்தை தான் பாராட்டி பேசியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை அடைவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராசை என்னன்னு கேட்டிங்கன்னா பதவி மேலே இருக்கக்கூடிய பேராசை. இன்றைக்கி அதுதான் மிகப்பெரிய ஒரு பேராசையாக இருந்து கொண்டு இருக்கிறது. பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சாதாரண கவுன்சிலர் பதவி இருந்தால் கூட அதுலேயும் ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கிறது. கவுன்சிலர் பதவி, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, நிறைய போட்டிகள் நடைபெறுகிறது. அதாவது மற்றவனுக்கு செல்ல விடாமல் அதை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி அதை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காண்டி ஏராளமான தவறுகளை செய்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பள்ளியிலையும் 2 நிர்வாகம், ஒவ்வொரு பள்ளியிலையும் 2 நிர்வாகம். எதுக்கு 2 போட்டி நிர்வாகம்? ஏற்கனவே இருந்தவனை வெளியே தள்ளிட்டு புதுசாக ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் பழைய நிர்வாகம் என்ன செய்வான் தெரியுமா? புதிய நிர்வாகிக்கு போட்டியாக மறைமுகமாக அவன் என்ன செய்வான்? குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அவருக்கு சில பேரை திரட்டி வச்சுக்கிட்டு ஆட்களை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுனா 2 நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் தான் உண்மையான நிர்வாகம். ஆனால் ஏற்கனவே நிர்வாகத்திலிருந்து பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து வெளியே தள்ளப்பட்டானா இல்லையா, அவனுக்கு அந்த ஆசை இருக்குது. அதனால் என்ன செய்கிறான்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை நடத்த விடாமல் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்துட்டே இருக்கிறான். இப்படி பல மர்க்கசுகளில் பல பள்ளிவாசல் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இரட்டை நிர்வாகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய சமூக கேடு, சமூக தீமை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பேராசை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இன்னக்கும் தஹரிசூன் அல் இமாரா வச தக்குன் யௌமல் கியாமத்தின் நதாமா என்று சொன்னார்கள். நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், பேராசைப்படுவீர்கள், ஆனால் அது மறுமையில் உங்களுக்கு வருத்தம் தரக்கூடியதாக வந்து சேரும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சில பேர் பொறுப்பை கேட்டு வந்தாங்க, பதவியை கேட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, யார் நம்மிடத்தில் பதவியை கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பதவியை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பதவியை கேட்டு பெற்றால் பதவியை கேட்டு பெறுவது கூடாது, வேட்பாளராக இருப்பது கூடாது, போட்டியிடுவது கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவது, களத்தில் நிற்கிறது, வாக்கு சேகரிக்கிறது, இதெல்லாம் கூடாது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே. அதெல்லாம் பேராசை அடிப்படையாக கொண்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பதவிக்கு ஆசைப்படாத, லா தஸ் அலில் இமாரா, ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படாத. உனக்கு வந்து அந்த பதவி பொறுப்பு என்பது உனக்கு கேட்டு கிடைக்குமானால், நீ கேட்டதை வாங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்காது. கேட்காமலே உனக்கு வந்து கிடைக்குமானால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க? பொறுப்புக்கு பதவிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஆசைப்பட வேண்டும். எதில் ஆசைப்படணும்? நல்ல கல்வி கற்கணும், நிறைய படிக்கணும், அது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய வாரி கொடுக்கணும், நல்லவர்களை செய்யணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம். ஆனால் எதில் பேராசைக்கூடாது? நிறைய பொருள் சேர்க்கணும், நிறைய நாள் வாழணும், பதவியில் வரணும், ஆனால் பொறுப்பில் வரணும், ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அப்படின்ட்டு அதில் பேராசைப்படுவது கூடாது. அவன் எதில் கூடும் எதில் கூடாது அப்படிங்கிற ஒரு அளவுகோலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த அளவுகளை வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டும்,
பேராசைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆசைப்படலாம், ஆனால் தேவைகளை தாண்டி அளவுக்கு அதிகமாக எதையும் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. இந்த அளவில் நாம் நம்முடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கிடுவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.